சிவமயம் ஆன்மாவின் தேடல் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த காட்சி, இந்த மூலிகைகள், இந்த ஹோமம், இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரபத்திரருக்காக செய்யக்கூடிய யாகம். ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல நம்ம இந்த வீரபத்திரனுடைய அகோர வீரபத்திரனுடைய கோவில் பத்தி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா? சுத்தி போறதை பத்தி நம்ம பேசியிருந்தோம், கிளென்ஸ் பண்றதை பத்தி பேசியிருந்தோம். ஆக்சுவலா இது என்ன ப்ராசஸ்க்காக நம்ம இதை செஞ்சோம் அப்படின்னா ஒரு டெமோ மாதிரி, அதாவது மக்களுக்கு ஒரு யாகம் அப்படின்றது எப்படி நடக்குது, என்ன ப்ரொசீஜர்ல பண்றாங்க அப்படின்றத ஒரு டெமோ காட்டுற மாதிரி, அதுக்காக மக்களுக்காக அப்படின்ற அந்த பார்வையிலையும் நீங்க எடுத்துக்கலாம். ரெண்டாவது, வீரபத்திரர் பத்தி படிக்கும் பொழுது, வீரபத்திரர் பத்தி நம்ம கேள்விப்படும் பொழுது அவர் மேல நமக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படும் இல்லையா? ஸோ என்ன பர்பஸ்க்காக, என்ன வழிபாட்டுக்காக அவர் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு அவரை பத்தி நம்ம தேடி தேடி படிக்கும் பொழுது, எந்த நீங்க வெப்சைட்டா இருக்கட்டும் அல்லது எந்த நூலா இருக்கட்டும், அவரை பத்தின எந்த கதைகளா இருக்கட்டும், எல்லாமே வீரபத்திரருக்கு என்ன நோக்கத்துக்காக வழிபடுறாங்க அப்படின்னா கர்மா கிளென்சிங்காக வழிபடுறாங்க. அந்த திருஷ்டியில இருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக வழிபடுறாங்க. மற்றவங்களுடைய இந்த கெட்ட பார்வை, மற்றவங்களுடைய தீய எண்ணங்கள், அந்த மாதிரி நிறைய நெகட்டிவ்ஸ் நமக்கு சேர்ந்துட்டே இருக்கும் இல்லையா ஆறால. சோ அதை சுத்திகரிப்பு செய்யறதுக்காக இந்த விஷயத்தை பயன்படுத்துறாங்க. சில பேர் இதை பரிகாரமாகவும் பயன்படுத்துறாங்க. ஆனா நம்ம பரிகாரத்தை ஆதரிக்கிற ஒரு டைப் கிடையாது. அதனால ஜென்ரலா ஒரு ஹோமம் எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டுறதுக்காகவும், ரெண்டாவது நமக்கு வீரபத்திரர் தனிப்பட்ட முறையில ரொம்ப இஷ்டம், ரொம்ப பிரியம் அப்படின்றதுனால சோ அவர் பேர்ல அவரை ஆவாகனம் பண்ணி அவரை வழிபாடு செய்யற ஒரு ஹோமம் நம்ம இடத்துல நடக்கணும் அப்படின்றதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஹோமம் இது. சோ இந்த யாகத்துல இந்த யாகத்தை செய்யக்கூடியவர் நம்மளுடைய மாணவர் திரு சிவகுமார் ஐயா அவர்கள் நெல்லையில இருந்து வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவர் தான் இந்த யாகத்தை இன்னைக்கு பண்றாரு. ஸோ இப்போ இதுல பயன்படுத்தக்கூடிய பொருள் ஒன்னொன்னும் என்னென்ன, அந்த பொருளினுடைய பேர் என்ன, அந்த பொருள் என்ன காரணத்துக்காக இது பண்ணது அப்படின்றத ஒன்னொன்னா ஐயா நமக்கு சொல்லுவாங்க. வணக்கம் சார். நமஸ்காரம். அப்படியே நீங்க கொண்டு வந்த அந்த மூலிகைகள், நீங்க எனக்கு அதை அனுப்பும் பொழுது நீங்க சொன்னீங்க சாப நிவர்த்தி செய்யப்பட்ட மூலிகைன்னு சொன்னீங்க. சோ ஒவ்வொரு மூலிகையினுடைய பேரும், அதுக்காக நீங்க மேற்கொண்ட முயற்சி, அதை பற்றி நீங்க சிறு வார்த்தைகள் நீங்க தாராளமா சொல்லலாம், எடுத்து வச்சுட்டே நீங்க சொல்லலாம். இதுல இந்த மூலிகை, ஓகே, இந்த மூலிகை விஷ்ணு கிரந்தி அந்த மூலிகை சொல்லுவாங்க. ஓகே, விஷ்ணு கிரந்தி மூலிகை. இது பெருமாளுடைய அனுகிரகம் பெறுவதற்காக வேண்டி. ஓகே, ரைட். அது ஆக்சுவலா என்ன தேவைக்கு பயன்படுத்துவாங்க? விஷ்ணு கிரந்தி இந்த மாதிரி யாகத்துக்கு மட்டும் பயன்படுத்துவாங்க, மருத்துவத்துக்கும் பயன்படுத்துவாங்க. ஓகே, மருத்துவத்துக்கும் பயன்படுத்துவாங்க. என்ன மாதிரியான மருத்துவத்துக்கு பயன்படுத்துவாங்க? என்ன நோய்க்கான மருத்துவத்துக்கு பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க? விஷ்ணு கிரந்தா வீசிங் ப்ராப்ளத்துக்கு இது ஒரு பெஸ்ட் மெடிசன். வீசிங் ப்ராப்ளத்துக்கு. ஓகே ஓகே ஓகே. அந்த ஆஸ்துமா, டிபி அந்த மாதிரி பிரச்சனைக்கு பயன்படுத்தக்கூடிய மூலிகை. அந்த மாதிரி உள்ளதுக்கு விஷ்ணு கிரந்தா பயன்படுத்துவாங்க. ஓகே, அந்த மூலிகை பேருங்க இப்ப நீங்க எடுத்தது, இப்ப நீங்க தொட்டது இதுதான். இது அருகு. வெள்ள அருகுன்னு சொல்லுவாங்க. வெள்ள அருகுன்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே ஓகே. இந்த வெள்ள அருகு கேன்சருக்கும் அதான் மருந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓஹோ, கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்ல ஆயுர்வேதிக் சித்தால இதை பயன்படுத்துறாங்க. வெள்ள அருகு வருது. ஓகே ஓகே. ஆமா. இது வில்வம். அது வில்வம். நீங்க சொன்ன அந்த மகாவில்வங்களா? மகாவில்வம் இல்ல, இது சாதாரண வில்வம். சரி, ஓகே, ரைட். இது குன்றிமணி வேர். குன்றிமணியினுடைய வேர். ஆமா, குன்றிமணின்ற பேர் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, குன்றிமணியினுடைய வேர் இது. ஓகே ஓகே. இதனுடைய பயன் என்னங்க சார்? இந்த குன்றிமணியினுடைய பயன் என்ன? இது பெரும்பாலும் எதுக்காக பயன்படுத்துவாங்க? மேக்சிமம் இந்த நரம்பு மண்டல பலவீனங்களுக்கு, நரம்பு சார்ந்த பிரச்சனை. ஓகே, அது குன்றிமணி வேறு மருத்துவமா சொல்லி இருக்கிறாங்க. ஓகே ஓகே. அதை நம்ம யாகத்திலையும் அதை பயன்படுத்தலாம். அதாவது எதிரிகளை ஓட விரட்டுறதுக்கு, எதிரிகள்னா உங்களுக்கு நெகட்டிவ் எதிர்ப்பு சக்தியை நம்ம அடையிறதுக்காக. ஓகே ஓகே. அப்படியே ஒன்னொன்னா நீங்க காமிச்சு அப்படியே சொல்லிட்டீங்கன்னா மக்களும் தெரிஞ்சுப்பாங்க. இது அருகம்புல். ஓகே, அருகம்புல் இது. ஓகே. இது நீர்ப்பனை அப்படின்னு ஒரு மூலிகை. நீர்ப்பனை. ஓகே, அது என்ன? நான் இந்த பேரை கேள்விப்பட்டது இல்லைங்களே. இந்த நீர்ப்பனை எல்லாம் அதாவது பனை மரத்தினுடைய வலிமை எப்படி இருக்குமோ, ஓகே, அதே மாதிரி இதுக்கும் ஒரு வலிமை உண்டு. ஆனா நீர்ப்பனைன்னு பேர். நீர் பிடிப்புல தான் அது வளரும். ஓஹோ, நீர் ஓடையில தான் வளரும். ஓகே, உயரமா வளராது. ஓகே, ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு வரைக்கும், 1/2 அடி வரைக்கும் தான் அது வளரும். ஓஹோ, அதனுடைய தேவை, அதனுடைய பயன். கீழே உள்ள கிழங்கு இருக்கு இல்லையா? ஆமா, அந்த கிழங்கு தான் இதுல மருந்து.
ஓகே, என்ன என்ன இதுக்கான மருந்து இது அந்த வந்து பயன்படுத்தும்? சளி கோலை அகற்றுறது, ஓகே அப்புறம் வந்து தைரியம் வர்றதுக்கு. ஓகே ஓகே ஓகே. தைரியம் வரணும்ல, பாடிக்கு ஒரு ஸ்டாமினான்னு வச்சுக்கலாங்களா? ஸ்டாமினா. ஓகே ஓகே ஓகே. உடல் பலம் அதிகரிக்கிறதுக்கு. ஆமா. ஓஹோ. இது வந்து குருவேர். குருவேர்னு பேர் இருக்கு. ஓகே ஓகே. குருவேர்னு இது மருத்துவத்துல வந்து சித்தாமுட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தாமுட்டி. ஓகே. ஏன் அந்த அந்த பேர் அப்படி ஒரு பேரு? அது அதாவது ஆமுட்டி வகையில இது சிறிய ஆமுட்டி மாதிரி இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஓ, சிற்று ஆமுட்டி. அதான் சித்தாமுட்டி. ஓகே ஓகே ஓகே. அது சிறிய. இதனுடைய பயன் என்னங்க சார்? இதனுடைய பயன்பாடு என்ன? இதுவும் வந்து இந்த சளி கோலை அகற்றுறது, நெடுநாள் வியாதிகளை நிவர்த்தி பண்ணக்கூடியது. ஓகே ஓகே. மூளை நரம்பு மண்டலங்களுக்கு இது ஒரு மருத்துவம். மூளைக்கும் மூளை சார்ந்த நரம்பு பலம். இது இந்த நரம்பு மண்டலத்தில் உள்ள கிளாட்டிங்கை வந்து ஓபன் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஓகே. இந்த வேற பயன்படுத்தும் போது. ஓகே ஓகே. இது மூலிகையில கற்பத்துல பயன்படுத்து. அடுத்துங்க சார், அது இது வந்து முள் துளசின்னு பேர். முள் துளசி, கங்கா துளசின்னு சொல்லுவாங்க. ஓ, அப்ப நான் வந்து இயல்பான துளசி, இது கிடையாது, நார்மலான துளசி இல்ல. ஓகே. வந்து இதுக்கு பேரு துளசியில நிறைய வகை இருக்கு. ஓகே. நாய் துளசி, கல் துளசி. இது நம்ம ஊர்ல நிறைய இருக்கும். சாலை ஓரங்கள்ல நிறைய இருக்கும். ஓகே ஓகே. ஆமா. என்ன பயன்பாடு, இதனுடைய பயன்பாடு? இதெல்லாம் வந்து இந்த சளி கோலையை அகற்றக்கூடிய ஒரு மருத்துவ பொருள். ஓ, சோ பெரும்பாலும் உங்களுக்கு வந்து லங்ஸ், வாதம் அது சார்ந்த விஷயத்துக்கு பயன்படுத்தப்படுறது தான் எல்லா மருந்துகளுமே பயன்படுது. ஓஹோ. ஓகே ஓகே ஓகே. அந்த பக்கம் ஒரு வேர் ஒண்ணு இருந்துச்சு. இது வந்து கட்டுக்கொடி வேர். கட்டுக்கொடி வேர்னு சொல்லுவாங்க. ஓஹோ. இது என்ன? இது அது உடலை கட்டா வச்சிருக்குமா. ஓகே. இந்த செடியினுடைய இலைகள் வந்து நம்ம உடம்ப வந்து நார்மலா வச்சிருக்க கூடியது. அதாவது அதீதமா இருந்ததுனாலும் நார்மலா இருக்கும். ஓகே. ரொம்ப எந்த ஒரு சத்தும் குறைவாக கூடாது, சக்தி ஜாஸ்தியாகவும் நியூட்ரல் பண்றது கொடி. ஓஹோ. இது எங்க விளையிறதுங்க? இது மலைகள்ல தான் இது கிடக்கும். நிலத்துல காடுகள்ல கிடையாது. மலையடி வாரம், நீரோடை. மலையில உள்ள நீரோடையில கிடக்குது. ஓ, கொடியா பறந்துருக்கு. அந்த காலத்துல நிறைய பயன்படுத்தி இருக்காங்க. ஓகே ஓகே. இப்போ நமக்கு அது தேடினாதான் கிடைக்கும். ஓ, சரி 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 சரி. இது வந்து நாணல், தர்ப்பை. ஓகே. இந்த தர்ப்பை வந்து குடிநீர் வச்சு குடிச்சாங்கன்னா நீர் நரம்பு மண்டல வியாதிகள், கிட்னி ப்ராப்ளம் அதெல்லாம் நிவர்த்தி ஆகும்னு இருக்கு. ஓகே ஓகே. அந்த மாதிரி ஒரு நாணல். ஓஹோ, சரி சரிங்க. இது வந்து இத்தி மரத்தினுடைய குச்சி. இத்தி மரம். ஓகே. இத்தி மரம்னா பயன்பாடு அது. இந்த இத்தி மரம்ல பால் மரங்கள் இதெல்லாம். சரி. இந்த பால் வடியக்கூடிய மரங்கள். ஓகே. அதுல உள்ளதெல்லாம் வந்து நமக்கு உடலுக்கு பலத்தை தரக்கூடிய மருத்துவ தன்மைகள் அதுல இருக்கு. ஓகே. பெரும்பாலும் என்ன மாதிரியான ஆரோக்கிய கோளாறுக்கு இதை பயன்படுத்துவாங்க? இந்த இத்தி மரம் வந்து உங்களுக்கு அதாவது சர்வரோக நிவாரணின்னு வருது இல்ல, தசமூல அரிஷ்டம்லாம் வருது இல்லையா? ஆமா. அந்த அரிஷ்டங்கள்ல இந்த இதெல்லாம் கலந்துருக்காங்க. ஓகே கலந்துருக்காங்க. சரி சரி சரி. இது வந்து வெள்ளை இருக்கு. ஓகே. வெள்ளை இருக்கு குச்சி. ஓகே ஓகே. வெள்ளை இருக்குலாம் வந்து ஸ்கின் அலர்ஜி, மேல் வலிக்கு கேட்கக்கூடியது. ஓகே ஓகே. ஆமா. மற்ற எல்லாமே தானியங்கள். அந்த எட்ஜில் இருக்க மூலிகைங்க சார் அது இதுவும் துளசியில ஒரு வகை தான். காட்டு துளசி அப்படின்னு சொல்றாங்க. காட்டு துளசி. ஓகே ஓகே. எல்லாமே நறுமணமா இருக்கும். இந்த பொருள்லாங்க சார்? இந்த பொருள்கள்லாம் வந்து கடுக்கா. ஓகே. கடுக்கா, தாண்டிக்காய். ஓகே. அப்புறம் நீர்ப்பனக்கிழங்கு. ஓகே ஓகே. இது வந்து நம்ம ஆவாரம்பூல உள்ள வகை. ஓகே. இது சங்குல உள்ள செதில். சங்குல இருக்கக்கூடிய செதில்கள் இதெல்லாம். ஓஹோ. இது நிலவேம்பு. ஓகே ஓகே. நிலவேம்பு. ஆமா. இது தும்பை. நிலவேம்பு கஷாயமா தான் பாத்திருக்கேன், பவுடரா இப்பதான் பாக்குறேன். இது வந்து தும்பை. ஆமா. ஓகே. இது வந்து அதாவது நிலக்குமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நிலக்குமிட்டின்னு அதெல்லாம் இவ்வளவு இது வச்சிருக்கீங்களே. ஆமா. இது இந்த நிலக்குமிட்டி என்ன பர்பஸ்க்காக? இது வந்து எப்படின்னா இந்த தோல் அலர்ஜிக்கெல்லாம் இது ஸ்கின் ப்ராப்ளம். ஓஹோ, நிலக்குமிட்டி. அது வந்து இதை வந்து ஒன் ஆஃப் த மருந்தா பயன்படுத்துவாங்க. ஓ, சரி சரி. இதுங்க சார், இது ஃபுல்லா அது எல்லாமே தானியங்கள். ஓஹோ, எல்லா தானியங்கள். ஓகே ஓகே. சாமை, யவை,
எல்லாம் நவதானியம் எல்லாமே நவதானியங்கள். இது ஹோம தானியங்கள்னு இருக்குது. ஹோமத்துக்கு உள்ள தானியங்கள் இது. ஓகே ஓகே. அப்புறம் இது வந்து திப்பிலி. ஓகே ஓகே. இது திப்பிலி இது. ஓகே. அப்புறம் கடுக்கா. ஓகே. அப்புறம் வெண்மிளகு. வெண்மிளகு. ஓகே ஓகே. வெண்மிளகு. இது வந்து தேவதாரு மரத்தினுடைய தூள். இது தேவதாரு ஒரு மரம். ஆமா. ஓஹோ. அது வந்து யாகங்களுக்கு பயன்படுத்தக்கூடியது. சரி சரிங்க. இது வந்து என்ன மாதிரி யாகத்துக்கு பயன்படுத்துவாங்க? எல்லா யாகத்துக்குமே அகில் தேவதாரு சந்தனக்கட்டை வந்து பயன்படுத்துவாங்க. ஓகே. அதுல அது முக்கியமா அது வரும். ஓகே ஓகே. இது வந்து அகில்ங்கிற ஒரு மரம். ஓகே ஓகே. வாசனை கொண்டது. இது வெட்டி வேறு. வெட்டி வேறு. இது வந்து வசம்பு. இது வசம்பு. ஓகே. பேர் சொல்லாதது. ஆமா, பேர் சொல்ல மாட்டாங்க. ஓகே. இது வந்து சுக்கு. ஓகே ஓகே. இவ்வளவு பொருட்களும் இதுல இருக்குது. அப்போ நீங்க ஒவ்வொரு தடவை வந்து ஹோமம் பண்ணும் போதும் இந்த அத்தனை பொருட்களையும் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளுக்கும் சில பொருட்கள் வித்தியாசப்படும். இவ்வளவு பொருள் வந்து தேவைப்படும். கண்டிப்பா தேவை. ஓகே. இத வந்து நீங்க போய் பறிச்சுட்டோ இல்ல அந்த இடத்துல யாராவது பறிச்சு கொடுக்குறாங்கன்னா நேரடியா அங்க போய் கொள்முதல் பண்ணிட்டு நீங்க வரணும். ஓகே ஓகே. இப்ப இதுல வந்து இந்த சாப நிவர்த்தி மூலிகைகள்லாம் இதெல்லாம் தான் எல்லாமே நம்ம சாப நிவர்த்தி பண்ணிட்டு தான் நம்ம பறிக்கிறோம் அதை. ஓகே. அந்த சாப நிவர்த்தி வந்து நம்ம என்னைய பொறுத்த மட்டும் நான் தினமுமே அதுக்கு நிவர்த்தி பண்ணுவேன். ஓகே ஓகே ஓகே. தினம் அதுக்கு ஒரு ஆவர்த்தி பண்ணிட்டு தான் மூலிகையை போய் தொட போறது. ஓகே. அதே மாதிரி இந்த ஒவ்வொரு மூலிகையும் நீங்க குறிப்பிட்ட திதி அப்போ குறிப்பிட்ட நட்சத்திரத்தப்போ பறிக்கணும்னு இருக்குதுங்களா? அந்த மாதிரி இருக்குதுங்களா? இல்ல, நான் வந்து அப்படி செய்யறது இல்ல. விசேஷ மூலிகைகளுக்கு மட்டும்தான் விசேஷ மூலிகைகளுக்கு மட்டும்தான் அந்த திதி நட்சத்திரம் பார்க்கணும். சரி சரி. மற்றபடி நம்ம ஹோமத்துக்கு உண்டானது வந்து ஓகே நம்ம எப்போதும் இருக்கிறதுனால அந்த சாப நிவர்த்தியை பண்ணிட்டு எடுத்துக்கிது. ஓகே ஓகே. நம்ம வந்து ஆலய காரியங்களுக்கு தான் பண்றோம். சரி. சுப காரியங்களுக்கு தான் பண்றோம். ஓகே. அதனால அது வந்து பகவானுக்கு அர்ப்பணம் பண்றதா தான் சொல்றாரு அவர். சரி. அதாவது இந்த மூலிகைகள் இந்த தானியங்கள் எல்லாம் அக்னி பகவானுக்கு எப்படி நம்ம கொடுக்க முடியும்? ஆமா, அவருக்கு தான் கொடுக்குறோம். அதனால அது வந்து ஒன்றும் நம்மளை பாதிக்காது. ஓகே ஓகே. பாதிக்காது. அவர் ஆனந்தமா ஏத்துக்கிட்டு ஓகே. ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பலவித ரீப்ரொடக்ஷன். ஓகே. அந்த விதைகள் இப்படி எல்லாம் விதை இருக்குன்னு எல்லாருக்கும் காமிக்கிறதுக்காக வேண்டி வேணா கூட இருக்கலாம். ஓகே ஓகே ஓகே. இந்த விதைகள் எல்லாம் கொண்டு பரப்பணும் இல்லையா? ஆமா, அடுத்த தலைமுறைக்கு. ஆமா. இதெல்லாம் பார்க்கும்போது இப்படி எல்லாம் கூட மூலிகைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிய போறோங்கிறத ஒரு அறிமுகப்படுத்துறதுக்காக அதை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே. இது வந்து சந்தனம். சரி. சந்தன கட்டை. சரி சரி சரி. மெயினா ஹோமத்துக்கு நம்ம இதை பயன்படுத்துவோம். ஓகே. ஓகே. ஸோ அப்போ இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு யாகத்துக்கான ஒட்டுமொத்த செட்டப் உங்களுக்கு வந்து ரெடியா இருக்கு. உங்க கண் முன்னாடி நீங்க பார்க்கக்கூடிய அத்தனை மூலிகைகளும் வந்து ரெடியா இருக்கு. ஸோ ஒரு ப்ரொசீஜரா நம்ம சாதாரணமா ஒரு வீட்டில் பண்ணக்கூடிய ஒரு யாகமே நமக்கு வந்து இந்த அளவுக்கு இவ்வளவு பெரிய செட்டப்ல இருக்குன்னா, நீங்க பெரிய பெரிய கோவில்கள்ல அதுவும் புராதன கோவில்கள்ல வந்து அப்படியே ஒரு ஏக்கர் கணக்குல பண்ணுவாங்க. ஆமா, அந்த மாதிரிலாம். அப்ப அதுக்கெல்லாம் வந்து நிக்க கூட இடம் இல்லாத அளவுக்கு இருக்கும் மூலிகைகள்லாம். ஏன்னா வந்து மூட முடையா தட்டுவாங்க. குச்சி எல்லாம் வந்து மரமாவே போடுவாங்க. ஓகே ஓகே. ஸோ தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு நம்ம வீரபத்ரர் யாகம் வந்து இப்ப நடக்க போகுது. ஸோ இப்போ இதுக்கான ஒரு அறிமுகம் வந்து நம்ம இப்ப கொடுத்துருக்கோம். ஸோ இதை பற்றின பயன்களை வந்து அடுத்தடுத்து விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து இனி வர அடுத்த எபிசோட்ஸ்ல நம்ம பார்ப்போம். நன்றி. அவங்களுக்கு நெகட்டிவ் ஆகும்.